வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1/10/2025 புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அனுகூலம், வசந்தங்களும் சந்தோஷங்களும் அணிவகுத்து வருவதற்குண்டான சூழ்நிலை, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். மதியம் 12:07 சந்திராஷ்டிரம் விலகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை, தொழில் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மதியம் 12:08 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தாது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய கடகராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறுவார்கள். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், பழைய கடன்கள் பைசல் செய்வது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, தொழில் நிமித்தமாக ஏற்றங்கள் ஏற்படுவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களே கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கொள்ளாமல், பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் உங்களுடன் இருப்பவர்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அதீத கவனத்துடன் இருப்பது நன்மை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் வியாபாரம் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வசந்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புக்கு அனுகூலங்கள் வார்த்தைகளால் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அனுகூலம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வியாபாரத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மடையும். தொழில் நிமித்தமான பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பழைய கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், கொடுக்கல் வாங்கலில் வியாபாரத்தில் அதீத கவனமாக இருப்பதும், முதலீடுகளுக்கு கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை, அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயமும் காணப்படுவதனால் கவனமாக கையாள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபத்தின் சந்தோஷம் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை கனிந்து வரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.